தேவனுடைய மரணத்தை நாம் நினைவு கூறும்படியாகவும் நாம் வந்திருக்கிறோம். சிலுவையின் காரியங்கள், அநேக காரியங்கள் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த நாள் நம்மை வழிநடத்த போகிறது என்று, இந்த நாள் எவ்வளவு முக்கியம் என்று தான் நாம் பார்க்கிறோமே வெளியோ, தேவன் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டாரே என்று, தனக்காக கஷ்டப்பட்டாருங்கிறது கூட நமக்காக கஷ்டப்பட்டாருங்கிற ஒரு காரியத்தை தான் நாம் தியானிக்க வந்திருக்கிறோம். எல்லாம் அப்படியே கண்களை மூடி தேவன் நாம் ஸ்தோத்திரம் செய்யலாமா? தேவன் இந்த நாளிலே இந்த கூட்டத்தை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பாவி என்றென்னை அவர் தள்ளவே மாட்டாம், அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றென்னை அவர் தள்ளவே மாட்டாம், அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. தேவன் பாவி என்று நம்மை தள்ளிவிடாதபடிக்கு அவளாய் நம்மை அழைக்கிறார். நாம் பாவியாய் இருக்கும் போதே தன்னுடைய எல்லா ரத்தத்தையும் சிலுவையில் சிந்தி நமக்காக வந்த தேவனுக்காக நம்ம எல்லா வாய் தந்து நாம் ஸ்தோத்திரம் செய்யலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே. பாவி உனக்காய் அவர் கரங்கள் பரசிலுவையில்
இயேசு நொறுக்கப்பட்டார் உன் நீருதல்கள் இயேசு காயங்கள் பட்டார் உன் அக்கிரமங்கள் இயேசு நொறுக்கப்பட்டார் உனக்காகவே அடிகள் பட்டார் உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார் உனக்காகவே அடிகள் பட்டார் உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார் உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார் இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஆமாண்டவரே, உம்முடைய அன்புனாலே நாங்கள் இந்த இடத்தில் வந்திருக்கிறோம். எத்தனையோ மக்கள் ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கும் போதும் எங்க இந்த சிறிய கூட்டத்தின் மேல் நீர் அன்பு வைத்து ஆண்டவரே நாங்கள் பாவியாய் இருக்கும் போது ஆண்டவரே எங்களுக்காக நீர் உயிர் கொடுத்து எங்களை இந்த இடத்தில் உட்கார வைத்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பெயர்கள் அழிந்து போய் கொண்டிருக்கும் போது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை மாற்றி ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள உம்மை ஆராதிக்க ஆண்டவரே நீர் இந்த இடத்தையும் இந்த நேரத்தையும் ஆண்டவரே எங்களை உயிரோடு வைத்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடட்டும், உம்முடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னம் எங்களை விடுதலையாக்கட்டும் ஆண்டவரே. யாராதும் சிலுவை சுமந்து கொண்டிருந்தால், யாராதும் கஷ்டத்தோடு வந்திருந்தால் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்கள் நீக்கி ஒவ்வொரு கட்டுகளையும் நீக்க வேண்டும் என்று ஆண்டவரே நாங்கள் சேபிக்கிறோம். வந்த மக்கள் ஆண்டவரே அதே வண்ணம் திரும்பி போகாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய அவருடைய பாரங்கள் எல்லாம் உங்களுடைய சிலுவையில் வைத்து விடுதலையோடு வெற்றியோடு நீர் எப்படி வெற்றி கொண்டீரோ, சிலுவையிலிருந்து நீர் எப்படி வெற்றி எடுத்தீர அதே வெற்றி ஆண்டவரை நாங்களும் இன்றைக்கு எடுத்து திரும்பி செல்ல கிருபை செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இந்த கூட்டத்தின் முழு பொறுப்பு உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை அருமையாக இந்த நாளிலே தன்னுடைய பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்லுறார்கள். தமிழ் எப்படி சொல்கிறாங்க? பெரிய வெள்ளிக்கிழமை. ஆனால் இன்றைக்கும் 24 மணி நேரம் தான் இருக்கோம் இல்லைங்களா இந்த வெள்ளிக்கிழமை. ஆனால் குட் ஃப்ரைடேங்கிறது நல்ல வெள்ளிக்கிழமைங்கிறது அது ஒரு விசேஷமான காரியம். என்னவென்றால் இந்த நல்ல வெள்ளிக்கிழமை இல்லாவிட்டால் நாம் இந்த இடத்துல நின்றிருக்கவே முடியாது. அதனாலே தேவனை நாம் சில வெள்ளிக்கிழமை என்று சொல்லும்போதே எல்லாம் சிலுவை பற்றி நம்ம தியானிக்கலாம். வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் தேவனுடைய என்னது அவர் நமக்காக செய்த காரியங்களை தியானிக்கலாங்களாம். ஆனால் அனுதினமும் தியானிக்கணும். ஆனால் நாம் இன்றைக்கி விசேஷமாக நம்ம தியானிக்க போகிறோம். அதனால சில சிலுவை பாடல்களை நாம் பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். முதலாவது, சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம்பிய சோண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம்பியே சுவண்டை வா.
நம்பி இயேசுவண்டை வா. நம்பி இயேசுவண்டை வா. நம்பி இயேசுவண்டை வா. பொல்லா உலகம் தெரிந்தங்கள் எல்லாம் அழியும் மாயை.
நாம் என்ன வேணாலும் சேர்த்து வைக்கலாம், பிள்ளைகளுக்கு என்ன வேணாலும் சேர்த்து வைக்கலாம். எல்லாமே சேர்த்து வச்சாலும் சிலுவை இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் வாழ்கிறது அது விருதம். அதை விட்டால் வேறு எதுவுமே நமக்கு முக்கியத்துவமே இல்லை. தேவன் நம்மைக்காக அவர் குருசில் தொங்கி அவர் 3வது நாளிலே அவர் என்ன பண்ணார்? உயிரோடு இழந்தார். மீட்பர் இயேசு குருசில் தொங்கினாரே, 3ஆம் மீதில் காயமடைந்தார். லோக பாவம் தீர்க்கபடியான தெய்வ ஆட்டுக்குட்டியானவர். மீட்பர் இயேசு குருசில் தொங்கினாரே, 3ஆம் மீதில் காயம் அடைந்தேன். 3ஆம் மீதில் காயம் அடைந்தேன். மீட்பர் இயேசு குருசில் தொங்கினாரே, 3ஆம் மீதில் காயம் அடைந்தேன். 3ஆம் மீதில் காயம் அடைந்தேன். லோக பாவம் தீர்க்க பலியான தேவ ஆட்டுக்குட்டியானவர். லோக பாவம் தீர்க்க பலியான தேவ ஆட்டுக்குட்டியானவர்.
எல்லாம் எந்திரிச்சு நின்று நாம் தேவனை சில நிமிஷங்கள் நாம் ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இந்த நாளை நம்மை காண செய்ததுக்காகவும் அவருடைய மரணத்தின் நாளை நாம் ஞாபகம் கூறும்படியாக தேவனுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக நம்ம எல்லாம் தேவனை நோக்கி நாம் துதிக்கலாமா? ஹல்லேலூயா, எல்லாம் வாயை திறந்து, யாரும் சும்மா இருக்கக்கூடாது, எல்லா வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. At the cross, where I first saw the light, and the burden of my heart rolled away. It was there by faith I received my faith, and now I am happy all the way. It was there by faith I received my sight, and now I am happy all the way. At the cross, at the cross, where I first saw the light, and the burden of my heart rolled away. It was there by faith I received my sight, and now I am happy all the day. It was there by faith I received my sight, and now I am happy all the day. It was there by faith I received my sight, and now I am happy all the day. When you see at the cross, we can sing, I am happy all the day. Whether it is troubles, whether it is the sickness, whether it is the pressure of this world, I can proudly, without fear, I can say that I'm happy all the day. At the cross, where I first saw the light, and the burden of my heart rolled away. It was there by faith I received my sight, and now I am happy all the day. It was there by faith I received my sight, and now I am happy all the day. It was there by faith I received my sight, and now I am happy all the day. உங்க கவலைகள் அது மாறி போக வேண்டுமா? தேவன் வந்து நம்பிக்கை இடும்போது இந்த சிலுவையின் மேல் நம்முடைய பாரத்தை நாம் போடும்போது எல்லா நாளும் நமக்கு சந்தோஷமான நாள் தான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறேன். எல்லா வாயையும் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கலாமா? தேவன் நமக்காக எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தார். நாம் அதுக்கு திருப்பி நம்ம என்ன செலுத்த முடியும்? அதுக்காக நம்ம என்ன செலுத்த முடியும்? நாம் தேவனை நோக்கி சில நிமிஷங்கள் நம்ம ஆராதிக்க முடியும். தேவனுடைய சுவார்த்தை, தேவனுடைய நாமத்தை நாம உயர்த்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இணைக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இணைக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே நன்றி ராஜா. இந்த சிலுவை இல்லாவிட்டால், இந்த சிலுவையின் பாடுகள் இல்லாவிட்டால் நாம் இந்த இடத்தில் வந்து ஆராதிக்கவே முடியாது. இதை தான் நாம் ஆனதினம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனதினம் ஆனும் நேரமும் இயேசு எனக்காக மரித்தார். The Lord died only for me. It is not that he want to magnify his name or others' name, but he came. He humbled himself only to raise us up. நம்மை உயர்த்தும்படியாக தம்மை தாழ்த்தினார். நாம் உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கும்படியாக தேவன் அவர் தாழ்த்தி அவர் உயிரை கொடுத்தார். நாம் we have to be in the great place. We have to be in the higher places. Because of that, he lowered down his dignity. He lowered down everything that he had. He humbled himself unto the death on the cross. That is the most horrible punishment that is ever given to a human being. ஜனங்களுக்கு ஒரு ரொம்ப மோசமான ஒரு தண்டனை என்னவென்றால் சிலுவையில் மரிப்பதுதான். That is given to the worst person. சிலுவையின் மரணம் எல்லாத்துக்கும் ஒரு கேடுகெட்ட ஒரு ரொம்ப கேடுகெட்ட மனுஷனுக்கு தான் அந்த சிலுவையின் மரணத்தை கொடுப்போம்.
ஆனால் தேவன் நமக்காக அதை நம்மை உயர்த்தும்படியாக தேவன் அவர் அந்த சிலுவை எடுத்தார் இல்லையா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். கொடுத்தின் ஆசீர்வாதத்துக்காக வேத பிரதர் ஜெயக்குடியை கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே சிலுவையிலே தியாகம் செய்த இந்த நாளை ஆண்டவரே நாங்கள் ஒரு வசை ஆண்டவர் இந்த நாளிலே நினைவு கூறும்படியாக தகப்பனே நாங்கள் இந்த நேரத்தில் ஒருமனப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே இந்த அருமையான இந்த புனித வெள்ளி ஆண்டவரே இந்த குட் ஃப்ரைடே நாளிலே ஆண்டவரே அப்பா இப்படியாய் தகப்பனே நீர் சிலுவையிலே மரணித்த பாடுகளை குறித்து ஒரு வசை ஆண்டவரை நாங்கள் தியானிக்கும்படியாக தகப்பனே இந்த நேரத்தில் நீர் கொண்டு வந்தப்பா. ஆமாண்டவரே இப்படி ஆலயத்தில் ஆண்டவரே இப்படியாய் பாடுகள் முழுமாய் தகப்பன் இப்படி பாடி ஆண்டவரே. ஆமாண்டவரே கர்த்தாவே இதோ ஒரு வசை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே கர்த்தாவே இந்த நேரத்தில் அப்பா படாத பாடுகளுக்காக தகப்பனே ஆண்டவரே எங்களுடைய பாவம் எங்களுடைய மீறுதல்களுக்காக நீர் பாடுபட்டீர் தகப்பனே. ஆண்டவரே பாராய் ஆண்டவரே ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை நீர் கழுவின இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அப்பா. ஆமாண்டவரே இந்த அருமையான இந்த நாளிலே கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே மனஸ்தாபத்தோடு குறைகளோடு குற்றங்களோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம் ஆண்டவரே. சிலுவையின் குறித்து மரணத்தை அவர்கள் கேட்கும்போது ஆண்டவரே தன்னை அவர்களை தாழ்த்தி கர்த்தாவே மனந்திரும்பி ஆண்டவரே இந்த நாளிலே இருந்து கர்த்தாவே கர்த்தருக்காகவும் மற்றும் ஆண்டவரே உண்மையோடு வாசம் செய்து நிவசிக்கிற மனிதர்களாக நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். இந்த நாளை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து தாருங்க. இந்த கூட்டத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் வர தடுப்பட்ட அனைத்து மனித மக்கள் ஆண்டவரை கொண்டு வந்து சேருங்கப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே இன்னும் மீண்டுமா இருக்கிற ஆராதனை கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. நீர் பேச போகிற வார்த்தைகளுக்காகவும் ஆண்டவரே பேசுகிற தாசனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இந்த நேரத்தில் அப்பா இந்த இடம் முழுவதும் இப்படி பிரசன்னம் மற்றும் இருந்து நடத்தும்படியா இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்குறீங்க ஜீவ நல்ல பிதாவே. உட்காருவோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் நாம் வரவேற்கிறோம். Welcome everybody in the name of the Lord Jesus Christ for this Good Friday service. நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் ஆராதனை 8:30 மணிக்கு இருக்கும். சாயந்தரம் சண்டே கிளாஸ் இருக்காது, ஆனால் ஈவினிங் சர்வீஸ் இருக்கும். நம்மளுக்கு ஈவினிங் சர்வீஸ் இருக்கும். ஆனால்
சண்டே கிளாஸ் இந்த வாரம் இருக்காது. என்ன பண்டிகை, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். அடுத்த திங்கக்கிழமை 1ஆம் தேதி காலையில் ஆராதனை இருக்கும், மறந்துடாதீங்க. Monday 1st of April we will have a service, so please don't forget and be here by 5:30 to 6:30. 5:30லேருந்து 6:30 மணி வரைக்கும் இருக்கும். நீங்கள் வந்து தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து மாதத்தின் முதல் நாளிலே முதல் நேரம் தேவனுக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா? காலை நேரத்தை தேவனுக்கே கொடுக்குறோம். ஏன்னா அடுத்த நாள்லேருந்து நீங்கள் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனால் முதல் நாளாச்சும் வந்து என்ன பண்ணுங்க, ஆண்டவர் இடத்துல கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து நீங்கள் தேவனுக்காக நீங்கள் சில நேரங்களை நீங்கள் அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, தேவனுக்காக நீங்கள் கொடுங்க. இப்பொழுது ஒரு தெலுங்கு பாடலை பாடும்போது தேவனுக்கு மகிமையாய் நாம் காணிக்கை நாம் செலுத்துவோம். సిల్వలో నాకై కరిచెను యేసు రక్తము, శిలనైన నన్ను మార్చెను యేసు రక్తము. సిల్వలో నాకై కార్చెను యేసు రక్తము, సిల్వలో
காணிக்கைக்காகவும் தேவனுடைய வசனத்துக்காக எலிசபெத் ஜெயிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அப்பா, அந்த நேரத்திலுமே நோக்கி பார்க்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, கொடுத்த ஒவ்வொரு கரத்தையும் தேவன் நீங்க ஆசீர்வதிப்பீராக ராஜா. அப்பா 30, 60, 100 என் தேவன் நீங்க பலன்கள் கொடுக்க என் தேவன் நீங்க கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, நீங்க பொறுப்படுப்பீராக, வழிநடத்துவீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. பேசப்படுற மகனை மறைத்து என் தேவன் நீங்க வெளிப்படும்படியாய் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். எங்களோடு கூட என்ன பேச சித்த வைத்திருக்கிற ராஜா. அப்பா, எங்களோடு கூட பேசுவீராக ராஜா. அது கேட்டு அது பிரகாரம் நடக்க எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை பாராட்டுங்க அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதிக நம்ம நமக்கு மாத்திரம் செலுத்துறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். God is good. ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு செய்திக்கு போறதுக்கு முன்பாக, before we go to the word of the Lord, தேவன் சொன்ன 7 வார்த்தைகள் என்ன சிலருக்கெல்லாம் தெரியாது. Some people, they don't know what the 7 words. தேவன் பேசின காரியங்களை நாம் சும்மா சொல்லிட்டு எந்த இடத்துல இருக்குதுன்னு கூட நான் சொல்லிடுறேன். நீங்கள் வீட்டில் போய் நல்லா தியானம் பண்ணுங்கள். இங்கே தியானம் பண்ணிங்கன்னா தூங்கிடுவீங்க. அதனால தான் வீட்டில் கொண்டு போய் என்ன பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணிவிட்டு தென் யூ கேன் டேக் த ரெஃபரன்ஸ், யூ கேன் go at home and once again you can just see the words that spoke, the Lord that spoke on the cross. இல்லைங்களா? தெரியுமா யாருக்காச்சும் 7 வசனங்கள்? சிலரெல்லாம் கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறீங்க. வருஷம் என்ன பண்ணுவீங்க? சர்ச்சுக்கு போய் அதுதான் கேட்பீங்க. தெரியுமா? Anybody who knows what is the 7 words that the Lord spoke? முதல் மாத்திரம் தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம அதை பண்ண மாட்டோம். We know the first verse. It's very easy to remember but very difficult to follow. Very easy to remember but very difficult to follow. என்னது சொல்லுங்களேன். Father, forgive them for they know not what they do. வாசிப்போம். லூக்கா 23 வசனத்தை நீங்கள் இந்த காரியத்துக்கு இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். லூக்கா 23:34. Luke 23rd chapter 34th verse. தமிழ்ல வாசிங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே, தாங்கள் செய்கிறதை என்னவென்று அவர்கள் அறியாம இருக்கிறார்கள் என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் if you read it in English, it says, Lord Father, forgive them for they know not what they are doing. So forgive, the word forgive, it's very easy to remember but it is very difficult to implement. இல்லைங்களா? தேவன் இந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு, அவங்க ஆண்டவரை சிலுவையில் அறையிறாங்க, சிலுவையில் சாக வைக்கிறாங்க. ஆனாலும் அந்த நேரத்தில் அவர் சொல்றார், இவங்களை எல்லாம் மன்னிச்சிருங்க. They are going to kill him, they are going to they are crucifying him, they are doing all the things which he is not supposed to bear, but still yet he says, forgive these people because they don't know what they are doing. அதனால முதல் காரியத்தை அதை தான் அவர் சொன்னார். தேவன் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் இந்த மன்னிப்பதை
எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்குறாரு. ஆனால் நம்ம அவ்வளோ ஈஸியாக என்ன பண்ண மாட்டோம், படிச்சுக்க மாட்டோம். ஆனாலும் நீங்கள் இன்றைக்கி படிச்சுக்குங்க இல்லைங்களா. go and read at home and try to implement these things in your life. The second thing that the Lord spoke on the cross, ரெண்டாவது காரியம் ஆண்டவர் பேசினது என்னவென்றால், லூக்கா அதே 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, டுடே thou shalt be with me in paradise. இன்றைக்கு நீ என்னோடனே கூட, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய், பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உனக்கு நான் என்ன பண்றேன், இதை நான் சொல்லுகிறேன். டுடே யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸ். ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவங்களுக்கு ஒருபோதும் கைவிடவே மாட்டீர்கள். Those who look upon the Lord, they will not be left out. They will never be left out. God will never forsake them. To be more appropriate, if you look upon the Lord, He will never forsake you. Even for the thief who was dying along with Him, who was crucified along with Him, when he says, Lord, please remember me. He just says, please remember me. என்னை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவர் என்று சொல்கிறார். அப்படி ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னோடு என்ன பண்ணுவ, பரதேசில் இருப்பேன்று. அப்போ தேவன் யாரெல்லாம் தேவனை நோக்கி, who ever calls upon the name of the Lord, God will never forsake them. யாராக இருந்தாலும் சரிங்க. You might be anyone, the greatest thief in the world, the greatest sinner in the world. பெரிய பாவியாக இருக்கலாம், பெரிய திருடனாக இருக்கலாம், பெரிய பெரிய காரணங்களாக இருக்கலாம். அப்பேற்பட்ட எந்த மாதிரி இருந்தாலும் ஆண்டவர் நான் என்ன பண்ணுவாராம், எஸ், அவர் ஏற்றுக்கொள்வார். டுடே we have lot of meme going on. Washing machine. whoever do anything, it's been washed out. Okay, that will not go in detail, but God, He will wash everything. Hallelujah. He will wash your sins. They may accept you, but nobody can wash your sin. உங்களை வேணால் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் உங்களுடைய பாவங்களை என்ன பண்ணலாமா, அது யாரும் கழுவவே முடியாது, மன்னிக்கவும் முடியாது. நீ பாவினா நீ சாக வேண்டும், நீ நரகத்துக்கு தான் போக வேண்டும். அதை விட்டால் வேறு எதுவுமே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தருணம் கொடுக்குறாரு, நீ வாப்பா, நான் உன் பாவங்களை எல்லாம் மன்னித்து உன்னை என்ன பண்ணுற பரதேசுக்கு நான் கொண்டு போகிறேன் என்று அவ்வளோ பெரிய பாவியையும் ஆண்டவர் என்ன பண்ணாராம், அவர் நடத்தினார். அதனால் ரெண்டாவது காரியம் என்னது, நீங்கள் என்னோடு எங்கே இருப்பீங்களா, பரதேசிலே இருப்பீங்க. மூன்றாவது காரியத்தை நாம் பார்க்கும்போது அவர் யோவான் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், John 19th chapter 26th verse. John 19:26. Next is Matthew 27:46. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பான சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அது முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். போதும். அடுத்ததாக அவர் இதோ என்ன சொல்றாரு, can you read it in English? He said to her, எஸ், ஆண்டவர் முதலாவது ஃபர்ஸ்ட் he says, whoever follows my words, they are my brothers and
sister, they are my parents, they are my mother, they are my parents, they are my brothers அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்லுகிறார், யாரெல்லாம் என்னுடைய வார்த்தை கேட்குறாங்களோ, சீஷர்கள் வந்து சொல்கிறாங்க, உன்னுடைய தாயும் உன்னுடைய சகோதரனும் எங்கே இருக்கிறாங்களாம்? வெளியில் இருக்கிறாங்க. they are standing outside. He says, say that is not the real father and mother, sorry, my brothers and sisters, but whoever follows me. And now he is telling that, see, this is your mother and this is your son. அப்போ என்ன காரியத்தை சொல்ல அவர் வந்து இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது, ஆண்டவரை பின்பற்றவர்கள் தான் உண்மையான யாரு? சகோதரனும் சகோதரியும் தந்தையும் தாயும். அதுக்கு தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு என்னது? தன் சிரேஷ்ட புத்திரன் என்று என்ன கொடுக்கிறாராம்? அதிகாரம் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? He gives the authority to become his sons and daughters when you follow him. That nobody can keep. But he says, you are my son, you are my daughter. இங்கே தாயை பார்த்து, இவர்கள் தான் உன்னுடைய புத்திரர். தன்னுடைய சீஷரை பார்த்து, இவர்தான் உன்னுடைய தாய். அப்போ God, he himself wants to be our family member. He doesn't want to push us through. அவர் ஒரு குடும்பமாய் வாழும்படியாக தான், எல்லாரும் தன்னுடைய குடும்பத்துக்குள்ள வாழணும் தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? விரும்புகிறார். இல்லைங்களா? அடுத்ததாக நாம் வாசிப்போம் மத்தேயு 27:46. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காரியம்தான். ஆண்டவரே ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர்? why did you forsake me? இல்லைங்களா? 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபஸ்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் 2-3 பிரசங்கம் ஆயிரும், வேண்டாம். நம்ம அடுத்ததுக்காக நம்ம போகிறோம், உங்களுக்கு தெரியறதுக்காக. Just to know that what are the 7 things we are just going through, because it's a very big chapter. Why Lord? Why he has to being a God? Why he has to say Lord? Even though he knows, ஆண்டவருக்கு தெரியும் அவர் வந்து சிலுவையில் மரிக்கணும்னு. he has to die on the cross, but still at that point of time he cries out to the Father saying, oh Lord, why you have forsaken me? He knows everybody will forsake. All the disciples will run away. He knows that everybody will go. They will do whatever they want, they'll do. He knows everything. He knows that he has to die, but still he calls upon the Lord, why you have forsaken. This we will take it as a separate chapter. When we have, most probably in the Bible study, we will take and know the deep meaning of that, why God has told. The next verses, John 28. I thirst. நான் தாகமாயிருக்கிறேன். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஆமா, தாகமாய் இருக்கிறேன். I am thirsty. That is the verse, 5th verse that he spoke. The 6th verses, same John chapter 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். Can you read it in English? 30. It is finished. Yes. He gave up his
Spirit. So these are the things that he spoke on the cross. The 7 things that he spoke on the cross. So normally they will explain everything accordingly to all these things, but this we will not see now. We will get into the word of the Lord. Please go through all the 7 words that he spoke on the cross. Then you can know what exactly it is. Okay? Shall we all close our eyes? We will get into the word of the Lord. கண்களை மூடுவோம், செபிப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. இயேசுவே துதிக்கிறோம். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாதமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வேத பாத்திரமாய் அணிந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வேத பாத்திரமாய் அணிந்து கொள்ளுமே. இயேசுவின் மூலம் ஜெபங்களுங்க நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டிய வேத வாக்கியம் இந்த வெள்ளிக்கிழமை, பெரிய வெள்ளிக்கிழமையில், this Good Friday, the word that we are going to see is Easter people living in a Good Friday world. ஈஸ்டர் ஜனங்கள் இன்னும் பெரிய வெள்ளிக்கிழமை நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை பற்றி நாம் சில காரியங்களை நாம் வாசிக்கலாம். நாம் எப்படி வாழ வேண்டும் என்று இருக்கிறதோ அதுக்கு மாறாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in this world opposite to what God wants us to live or how God wants us to live. தேவனுக்கு விரோதமாக தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இல்லை தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக சொல்லும்படியாக, இல்லை தேவன் நினைக்கிறதுக்கு விரோதமாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். How God thinks that we have to live, how God wants us to live, we are not living in that world, but we are still living in the Good Friday world. குட் ஃப்ரைடே என்று நினைத்தாவே, இல்லை பெரிய வெள்ளி என்று ஞாபகத்துக்கு வந்தாவே என்ன ஞாபகத்துக்கு வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாட் வில் வி திங்க் அபவுட் குட் ஃப்ரைடே?
what comes into our mind when we talk about Good Friday? Can anybody say? Once Jesus is crucified, we think about the troubles that God went through that. We think about his ways of getting hurt, getting all kind of troubles, everything. வெள்ளிக்கு பெரிய வெள்ளிக்கிழமைன்னா நமக்கு என்ன வருது? அதை தான் ஞாபகப்படுத்துக்கிறோம். ஆண்டவர் எப்படி மரித்தார், ஆண்டவர் எப்படி மரித்தார், அவர் எப்படி அடிபட்டார், அவர் எப்படி அவங்க எப்படி சாட்டையால் அடித்தாங்க, கிராஸை தூக்கிட்டே போயிட்டு இருந்தார். பார்த்தா அது அந்த குட் ஃப்ரைடே என்று பார்த்தா ஒரு தோல்வியை தான் அது காமிக்கிறது. குட் ஃப்ரைடே என்ன தான் காமிக்குது? ஒரு தோல்வி. குட் ஃப்ரைடே, இட் இஸ் ஆக்சுவலி நோன் தட் that day that Satan has won. அவர்கள் அப்படித்தானே நினைக்கிறாங்க, எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறாங்க. ஓ, இது முடிஞ்சது. Many leaders came, many leaders they died and they left out all the things and everything it went out. They thought like that only. அநேக மக்கள் வரார்கள், அநேக காரியங்கள் நடக்குது. ஆனால் அது என்ன பண்ணுது? அவங்க எல்லாம் சிலதை போதிக்கிறாங்க, அவங்க செத்துட்டாங்கன்னா அதுவும் அதோடு அப்படியே போயிடும். They wanted to create something great but nothing worked out. இல்லையா? அப்போது இதே போல தான் குட் ஃப்ரைடேவும் இருக்கும்னு நாம் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி தான். வெறும் குட் ஃப்ரைடே விட்டால் அடுத்தது ஈஸ்டரை நம்ம மறந்துடுறோம். அல்லேலூயா. We forget about Easter. We just remember we are still live in the same kind of Good Friday. ஒரு வெற்றி நமக்கு இருக்கிறது. There is a victory over death. Where there is a victory over our problems, there is a victory over our troubles, there is victory over our weakness, there is victory, there is Easter that we totally forget in our life. God wants us to remember Easter, but still we live in the world of Good Friday. பாடுகள் தான் நாம் நினைக்கிறோம், கஷ்டங்களை தான் நம்ம நினைக்கிறோம், வேதனை தான் நம்ம நினைக்கிறோம். இது இப்படி ஆயிடுச்சு, நான் இப்படியே தான் நான் சாகுவேனா? Will I die with this kind of things? Will I have the problem till my end of the life? Whether it will be Good Friday till the end of my life. Correct? Many times we think that. அநேக நேரம் நாம் நினைக்கிறது அதுதாங்க. ஐயோ, நமக்கு இந்த பிரச்சனை இருக்குதே, இதே பிரச்சனையோடு நம்ம என்ன பண்ணணுமா? வாழணுமா? We also ask God, Lord, should I live this kind of life? ஆண்டவரே, இப்பேற்பட்ட வாழ்க்கை தானா நான் வாழ்ந்துட்டு இருக்கணும்? இப்படியே தான் நான் கடனுக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? வட்டி கட்டிகிட்டே இருக்கணுமா? இல்லை இப்படியே நான் இந்த வேதனையில் இப்படியே தான் நான் செத்துட்டே இருக்கணுமா? இந்த வேதனைக்கு ஒரு முடிவே இல்லையா? God, there is no end for my sickness. This sickness should I carry till my grave? Or this problem should I carry till my grave? அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கை நாம் ஆண்டவர் நம்ம ஈஸ்டர் மக்களாக வச்சிருக்கிறாங்க, ஆனால் நம்ம குட் ஃப்ரைடே மக்களாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அந்த பிரச்சனைகளோடு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அந்த மாதிரி கஷ்டம் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதையெல்லாம் ஆண்டவர் ஜெயிச்சாரு, சிலுவையில் ஜெயிச்சார் என்று யாரும் இது வரைக்கும் என்னன்றது யோசிக்கிறதே. அல்லேலூயா. குட் ஃப்ரைடே, த கிராஸ் உங்களுடைய விடுதலைக்கு ஆரம்பம். அல்லேலூயா. The cross is the starting point to end your problems. அப்போ இந்த நாளிலிருந்து ஒரு மாற்றம் தான் நமக்கு வேண்டும். ஆண்டவர் சிலுவையில் மரித்தார் என்றால் அவர் நம்ம நிறைய தடவை நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் அவருக்காக மரிச்சிட்டாருங்க.
we think that God died for himself. ஆண்டவர் அவருக்காக மறிச்சிட்டாரு. ஆண்டவருக்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் இருப்போம். அவர் மறிச்சதை கூட நம்ம ஞாபகப்படுத்திக்க மாட்டோம். Do we think about the cross daily? ஆண்டவருடைய சிலுவையின் மரணம் நம்ம நினைக்கிறோமா? அப்படி நினைச்சோம்னா ஈஸ்டரும் ஞாபகத்துக்கு வரும். ஹல்லேலூயா. If you think about Good Friday, definitely we will remember Easter. We remember the resurrection. We remember the victory that God had over death. Hallelujah. அப்போ அப்பேற்பட்ட ஒரு வெற்றி நமக்கு குட் ஃப்ரைடே ஏன் ஞாபகத்துக்கு வரணும்னா அடுத்தது நமக்கு ஈஸ்டர் இருக்குதுன்னு தான். ஹல்லேலூயா. Why should we remember Good Friday? Because it has to remind us that there is an Easter. There we have victory over all the problems. Where we have victory on everything. There is nothing to lose because God overcame death itself, the ultimate problem. Hallelujah. ஆண்டவர் சாவையே அவர் வென்றுட்டார்னா அதுக்கு விட பெரிய பிரச்சனை இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லைங்க. அதையே அவர் வென்றுட்டார். அப்போ அப்பேற்பட்ட ஆண்டவரை நம்ம வெறும் 7 வார்த்தையை வச்சுட்டு நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. Just by hearting 7 words will not change our world. Just keeping on meditating on the 7 words will never make you to come out of the problem. It will make us more think about our problems. But the one real thing is, Good Friday is the starting to break all your yoke. Hallelujah. குட் ஃப்ரைடே நம்முடைய பிரச்சனைகளுக்கு முடிகிற ஒரு நாட்கள். ஏனென்றால் அந்த நாளில் சிலுவைக்காக நமக்கு ஆண்டவர் சிலுவை நமக்காக மரித்தாருங்க. அவருடைய காயங்கள் நமக்காக தான். அவருடைய வேதனை நமக்காக தான். அவருடைய மரணம் நமக்காக தான். எல்லாமே எதுலேருந்து தான் ஆரம்பிச்சது? அது சிலுவையிலேருந்து தான் ஆரம்பிச்சது. அப்போ இந்த சிலுவை தான் நம்மை இதை தான் நம்ம ஈஸ்டருக்குள்ளே கொண்டுட்டு போகும். சிலுவை இல்லைன்னா ஈஸ்டர் இல்லை. இஃப் தெர் இஸ் நோ குட் ஃப்ரைடே தெர் இஸ் நோ ஈஸ்டர் அட் ஆல். அப்போது ரெண்டும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் தான். அப்போ அந்த குட் ஃப்ரைடே நம்ம என்ன பண்ணுதான், நம்முடைய பிரச்சனைகள் இருந்து அது என்ன பண்ணுகுது, அது கொண்டுட்டு போகுது. நம்ம வாழ்க்கையில் இது 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே தான் இது என்ன பண்ணிட்டு இருந்தது, இதை நடந்தது. மார்க் 15ஆம் அதிகாரம். We'll read Mark 15th chapter. Chapter 16th verse onwards. அப்பொழுது போர் சேவகர் அவரை தேசாதிபதியின் அரண்மனை ஆகிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போர் சேவகருடைய கூட்டம் முழுவதையும் கூடி வர செய்து சிவப்பான மேல் அங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பிரயாச பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். சிரேனே ஊரானாகிய அலெக்சாந்திராவுக்கும் ரூப்பருக்கும் தகப்பனும் ஆகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டில் இருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கபாசலம் என்னும் அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்திற்கு அவரை கொண்டு போய் வெள்ளை பவுலம் கலந்த திராட்சரசத்தம் அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை
ஏற்றுக்கொள்ளவில்லை. ம். அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஆ. அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ம். ஒவ்வொருவன் ஒவ்வொரு பங்கை எடுத்துக்கொள்ளும்படி ம். அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். ம். அவரை சிலுவையில் அறைந்த போது ம். 3ஆம் மணி வேளையாய் இருந்தது. ஆ. அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்தரத்தை ம். காண்பிக்கும் பொருட்டு ம். யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள். ம். அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கல்லரை அவருடைய கூட சிலுவையில் அறைந்தார்கள். அக்கிரமக்காரர்கள் ஒருவனாக எண்ணப்பட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. போதும். நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவரை என்ன பண்ணாங்களாம், சிலுவையில் அறைஞ்சாங்க. இந்த சிலுவையில் அறையும் போது அதுக்கு முன்பாகவே அவரை எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்களாம். நீங்கள் அதே 14ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஆமாங்க, எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனாங்கள். The verse they say that and they all forsook him and they fled. And they fled. எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? ஆமாங்க, ஆண்டவரை தனியாக விட்டுட்டு இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்களாம்? ஓடி போயிட்டாங்க. இது நடக்கிறது. இதுதான் உண்மையான ஒரு குட் ஃப்ரைடே ஆரம்பம். உங்களை பார்த்து ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க ஓடி போயிடுவாங்க. They will leave you. They will leave you when you are in trouble. உண்மையாய் பிரச்சனை வரும்போது எல்லாரும் தேவனுடைய மகிமையை கண்டவர்கள் தான். Everybody has seen the Lord's miracles. Everybody has seen, even Peter, they went to the mountain. There they heard the Lord's voice stating, He is my son. தேவனுடைய மகிமையெல்லாம் கண்டார்கள். எல்லாத்தையும் கண்டு பிரச்சனை என்று வரும்போது இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? இது ஓடி போயிட்டாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக அவருக்கும் நடக்கும், நமக்கும் அது கண்டிப்பாக நடக்கும். It will happen. The people whom you trust will run away when you are in troubles. நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ இவங்க தான் அப்படின்னா அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவர் அப்பேற்பட்ட காலத்தில் தான் அவர் சிலுவையில் அறையும் போது இருந்தார். He was in the same situation. But when he went to the cross, everything started to change. Hallelujah. நீங்கள் அப்பேற்பட்ட இன்னைக்கு அந்த நிலைமையில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், எல்லாமே ஓடி போயிட்டாங்க, எல்லாமே உங்களை தூஷிக்கிறாங்க. அதுக்கு முன்பாக நீங்கள் வாசிச்சிங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணாங்களா? காரி துப்புனாங்க. If somebody spit on your face, if they are troubled you, they are beating you, they are stabbing you on the back, எல்லாமே பண்ணியிருக்கலாங்க. இதெல்லாம் பண்ணலாம். கடைசியில் எல்லாமே விட்டுட்டும் ஓடலாம். They may do everything and they may flee from you when you try to ask them some help or something like that. நீங்கள் அவங்கள நம்முடைய நிலைமை பார்த்து அநேக பேர் ஓடிடலாம். நம்முடைய நிலைமை பார்த்து அநேக பேர் ஓடிடலாம். ஆனால் இந்த குட் ஃப்ரைடே உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது. ஹல்லேலூயா. குட் ஃப்ரைடேயில் உங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு குட் நியூஸ் இருக்குது. இன்னையிலிருந்து உங்கள் பிரச்சனைகள் மாறப்போகுது. ஹல்லேலூயா. Something is going to change in your life. That's the good news that we have in this Good Friday. We may think that, oh, all the problems. No. The problems are starting to disappear. Hallelujah. நம்ம சிலுவையில் நாம் நினைக்கும் போது, ஏனென்றால் இந்த குட் ஃப்ரைடே அதுக்கு தான் அது குட். இட் இஸ் நாட் எ பேட் ஃப்ரைடே, இட் இஸ் குட் ஃப்ரைடே. நமக்கு அது ஒரு நல்ல வெள்ளிக்கிழமையை தான் அது இருக்கிறது. அவரை என்ன பண்ணுறாங்க? எல்லாமே கொண்டுட்டு சிலுவையில் அறைகிறாங்க. சிலுவையில் அறையும் போது காரியங்கள் நீங்கள் அப்படியே நீங்கள் கீழே வாசிக்கும் போது நீங்கள் அப்படியே வாசிங்க. ஜஸ்ட் ரீட் த திங்ஸ். ஒரு வாலிபன்
ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்தி கொண்டு அவன் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். இயேசு அவர்களை பிரதான ஆசாரியனிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே ஆசாரியர், மூப்பர், வேதபாரகர் எல்லாரும் கூடி வந்திருந்தார்கள். பேது தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் வந்து வேலைக்காரியை கூட உட்கார்ந்து நெருப்பண்டிலே குளிந்து காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தாரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக சாட்சி தேடினார்கள். அகப்படவில்லை. அநேகர் 33ல இருந்து வாசிங்க. Read from, you can go through from 33rd verse. பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்முடனே கூட்டிக் கொண்டு போய் திகில் அடையவும் மிகவும் இல்ல 15ஆம் அதிகாரம் தானே? 15 33ல இருந்து வாசிங்க. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலோகி ஏலோகி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்ட பொழுது இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். ஒருவன் ஓடி கடல் காளானை காலிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, பொறுங்கள், எலியா இவனை இறங்க வருவானோ பார்ப்போம் என்றான். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தில் திரைசீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்ற நூற்றுக்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றார். மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றார். So once he was crucified on the cross, if you see at the 9th hour, Jesus cried out with a loud, 30 if you read, and when the 6th hour was come, there was darkness over the whole land until the 9th hour. And the 9th hour Jesus cried out with a loud voice, saying, Eloi, Eloi, lama sabachthani, which is being interpreted, my God, why hast thou forsaken me? And some of them that stood by, when they heard it, behold, he called Elias, and one ran and filled with a sponge full of vinegar. Everything they did. Jesus cried with a loud voice and gave the ghost, and the wheel of the temple was rent in twain from the top to bottom. ஆலயத்தில் என்ன நடந்ததா? அந்த ஸ்கிரீனு என்னவா ரெண்டாக பிரிஞ்சதுங்க. அவர் நடக்கும்போது அங்கே விடுதலை ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. கிராஸில் அங்கே இருக்கும்போது the wheel it broke into 2 parts. And people who saw that, they told that he is the son of the God. மறுபடியும் அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்தது. இவர் தான் உண்மை உள்ள ஆண்டவர். அப்போ நம்முடைய பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவர் உங்களை எல்லா பிரச்சனையும் அவர் என்ன பண்ணுவார்? It will break. When you hold on to the cross, everything will break. When you carry the cross, your problems will start disappearing. When you hold everything, that's why everything it has to should have been done. We should have lived in the Easter world, but still we are. Why I am talking again these things is because still we are in Good Friday days only. நம்ம ஏன் இன்னும் இதை வச்சுட்டு இருக்கிறோம்? இன்றைக்கி ஏன் திரும்பவும் நாம் பேசிகிட்டு இருக்கிறோம் என்றால், இன்னும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? பெரிய வெள்ளி நிலைமைக்குள்ளே தான் நம்ம இன்னும் இருக்கிறோம், இல்லைங்களா? நம்ம எப்படி இருந்திருக்கணும்? ஈஸ்டர் நாட்களில் எப்படி இருந்திருக்கணும்? ஹவு வி ஷுட் பி லைக் பீப்புள் ஹூ ஹாவ் சீன் ஈஸ்டர். ஹவு வி ஷுட், இஃப் யூ ரீட் சேம் மார்க் 16th chapter 16th verse onwards,
அப்பொழுது ஆ போர் சேவகர் அவரை சரி, முதல்ல இங்கிலீஷில் வாசிச்சிருவோம், அப்புறமா கன்னடத்தில் வாசிச்சிருவோம். கேன் யூ ரீட் இட் இன் 16 onwards? Whoever believes and who is baptized shall be saved. We will be condemned. Believers will be given the power to perform miracles. Yeah, believers, not pastors. Now many people think pastors only should do miracles. No, when you believe, you should do starting miracle. That is the Easter. இல்லைங்களா? உயிர் தெழுந்த பின்பு என்ன நமக்கு இவைகளெல்லாம் பின் செல்லணும். Believer should do miracles. Then they will drive out demons in my name. They will speak in new tongues. இல்லைங்களா? அப்போ நம்ம பேய் பிடிச்சிருந்தா நம்ம கொண்டுட்டு வர்றது பாஸ்டர் கிட்ட, இந்த பேயை ஓட்ட பாருங்க. இல்லைங்களா? ஆக்சுவலாக பார்த்தா நீங்களே ஓட்ட முடியும். நீங்களே ஓட்டணும். என்ன இதெல்லாம் என்ன பண்ணணுமா? ஒரு விசுவாசி பின் வரும். நீங்கள் ஞான ஸ்நானம் எடுத்துட்டதுன்னா பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் தான் ப்ரேயர் பண்ண, பிரச்சனையை ஓடிப்போன்னு. இன்னும் நம்ம பிரச்சனையை பெருசாக்கிட்டு அதை பாட்டு பாடிட்டு இருக்கக்கூடாது. You should not keep on singing the old songs. Ayyo Lord, why I am like this? No? Yes. At the cross, right? What we do? We are happy at the whole day. இல்லைங்களா? நமக்கு முழுமையாக அது இருக்குது at the cross. Then read please. Yes, they will place the hands on the sick. You will place, you say, I will place my hands on the sick. Hallelujah. Then, and they lay, and they shall recover. தமிழில் அப்படியே வாசிங்க. 16 விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஆமா, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாஷைகளை பேசுவார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதிஸ்தன் மேல் கை வச்சு, நீங்க எல்லாம் வியாதிஸ்தன் மேல கை வச்சீங்கன்னா அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஆமா, அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாகுவார்கள். நமக்கு தொடர்க்கே பயம். ஐயோ, நமக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா, ஓட்டிடுச்சுன்னா, எப்படியும் பாஸ்டர் இருக்கிறார், அவர் தொடட்டும், அவருக்கு என்ன ஆனால் நமக்கு என்ன இல்லையா? அவருக்கு என்ன, நாம் நல்லா இருக்கணும். அதனால் பாஸ்டர் கிட்டே கொண்டுட்டு வந்து இவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணிடுங்க. You can drive out your problems. Hallelujah. You can drive out your sickness. Hallelujah. You can break all the yoke that you have. Hallelujah. ஏனென்றால் இதெல்லாம் சிலுவையிலே ஆண்டவர் செய்து விட்டார். This all the things God he did on the yes, that's why he is telling. It is not someone who is speaking here. He tells, after speaking all the things, he lifts and he goes to the heaven. இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாருங்க. இதெல்லாம் யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றா. இதுதான் கிறிஸ்துவ ஈஸ்டர் மக்கள். இந்த ஈஸ்டர் மக்கள் குட் ஃப்ரைடே மக்களாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. This Easter people should not be like a Good Friday people. They have to walk in victory always. எல்லாரும் எப்பொழுதும் வெற்றியோடு, பாட்டு மாத்திரம் பாடக்கூடாது, ஜெயம் இல்லைங்களா? வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டுன்னு வீட்டில் போய் தோல்வி உண்டு, தோல்வி உண்டுன்னு அப்படியெல்லாம் பாடக்கூடாது. வெற்றியோடு நம்ம பாடணும். ஏனென்றால் இது யார் சொன்னால்? ஆண்டவர். That is how God made us. That's why he died on the cross, so that we can do all these things. So we have to do like that. நம்ம அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறாருங்க.
அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கணும். என் பிள்ளைகள் பாம்பு எடுத்தால் ஒன்றும் பண்ணக்கூடாது. என் பிள்ளைகள் வியாதிஸ்தர் மேல் கையை வச்சு அவங்க சுஸ்தமாகணும். என் பிள்ளைகள் அவர்கள் என்ன விஷத்தை குடித்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்க. அதுக்குன்னு ட்ரை பண்ணிடாதீங்க. அவ்வளோ விசுவாசம் இருக்கணும். You know, there is a church now. They carry the serpents in Africa because they use this. God did not do foolish things. Don't do foolish things. அப்படின்னா அப்பேற்பட்ட விசுவாசம் நமக்குள்ள. You should not blind faith. You should have faith, but not blind faith. பாம்பு பாஸ்டரவே கடிச்சிருச்சு. யாரை கடிச்சிருச்சு? ஆமாம், that's a video. You can go and see in YouTube. They carry the serpent in Africa. I think in Africa only. African people in America or African people, I don't know. Everybody carrying one serpent and praising God. No, that is not the thing. God did not mean like that. God did not. God spoke that if you means any problem you lift, it will go away. Hallelujah. பாம்பை கூட நீங்கள் தூக்குனாங்கன்னா அது ஒன்றும் பண்ணாது. அப்படின்னா எந்த பிரச்சனை வந்தாலும் உனக்கு ஒன்றும் பண்ணாது, ஒன்றும் உங்களை கொட்டாது. அக்கம் பக்கத்து I am happy all the way. Once again at the cross, at the cross, at the cross, where I first saw the light, and the burden of my heart rolled away. It was there by faith I received my sight, and now I am happy all the way. அப்போ நாம பாம்பை எடுத்தா கூட அது உங்களை என்ன பண்ணாது, கொட்டாதுங்க. என்ன நம்ம ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை நம்ம வாழுகிறோம். அதுதான் ஆண்டவர் விரும்பின காரியம். That is what God wants us to live, a victorious life. That's why he went and he died on the cross. It is not for himself, it is for us. நமக்காக தான் ஆண்டவர் சிலுவையில் மரித்தார். நாம் இப்பேற்பட்ட ஒரு ஜீவியத்தை நம்ம வாழும்படியாக தான், பிசாசை துரத்தும்படியாக தான், உங்க பிரச்சனை வேற உங்க பிரச்சனைக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக தான், வேற உங்க கஷ்டத்தை அதை பற்றி நீங்க சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்படியாக தான். உன்னை என்னுடைய கஷ்டத்தை பத்தியே பேசிட்டு இருக்காதீங்க, உன்னை என்னுடைய பிரச்சனையை பத்தி நீங்க பேசிட்டு இருக்காதீங்க. என்னையோ எனக்கு இப்பேற்பட்ட பிரச்சனையா, இப்பேற்பட்ட கஷ்டமா, இப்பேற்பட்ட காரியமா என்று நீங்கள் வேதை பண்ணாமல், நீங்கள் இன்றைக்காக தேவன் எனக்கு இப்பேற்பட்ட வாழ்க்கை கொடுத்திருக்கிறார், ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை எனக்கு கொடுத்திருக்கிறார். He has given me the life of victory. I can pray for others. I still need not cry for myself. I need not cry for my family, only for my personal thing. I need not cry for all these things. I can cry for everybody.
I can pray for everybody. I can live a victorious life. நான் ஒரு வெற்றி ஒரு வாழ்க்கை, நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை, மற்றவங்களுக்காக பிசாசை துரத்துற ஒரு வாழ்க்கை, மற்ற பிரச்சனைகளுக்காக மற்றவங்களுடைய பிரச்சனைகளுக்காக நான் ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை, அப்பேற்பட்ட வாழ்க்கை இந்த குட் ஃப்ரைடே நமக்கு தருகிறது. Hallelujah. Hallelujah. அப்படி ஒரு வாழ்க்கை வாழுங்க. Easter people should live like Easter people. Hallelujah. Easter people should not live like Good Friday people. We will live like a Easter people. That Easter we will celebrate day after tomorrow. Hallelujah. Hallelujah. Shall we all close our eyes? கண்களை மூடலாமா? ஆண்டவர் எப்பேற்பட்ட ஒரு வெற்றியை நமக்கு இந்த குட் ஃப்ரைடேல கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்காக நம்ம எல்லாம் கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிக்கலாமா? Hallelujah. Now I am happy all the day because God wants to be happy all the day. தேவன் நமக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறாருங்க. At the cross where I first saw the light and the burden of my heart rolled away. It was there by faith I received my sight, and now I am happy all the day. It was there already by faith I received my sight, and now I am happy all the day. It was there by faith. It was there. It is already there. The victory is already there. Today I have received, Lord, happy all the day. At the cross, where I first saw the light, and the burden of my heart rolled away. It was there by faith I received my sight, and now I am happy all the day. It was there by faith I received my sight, and now I am happy all the day. ஆண்டவரே, அருமையான வார்த்தைகளை கொண்டு எங்களை பேசினீர் ஆண்டவரே. இந்த புதிய வெள்ளிக்கிழமை பெரிய வெள்ளிக்கிழமை ஆண்டவரே, இது எங்களுக்காக என்று மறுபடியும் உணர்த்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் இதில் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். அப்பேற்பட்ட வாழ்க்கை நாங்கள் வாழ நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒன்றும் தோல்வியுள்ள வாழ்க்கை எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. என்னிலிருந்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நீர் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. Lord, we thank you, Lord, you are giving us a victory days ahead from today, Lord. Every step that we take from today will be victorious in the name of Jesus. அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ நீங்க கிருபை செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கும்படியாக, உண்மையிலே சந்தோஷமாய் இருக்க நீர் கிருபை செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. பேசினதுக்காக நன்றி, உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் வந்த மக்களை ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. வேதனையோடு செல்லாதபடிக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் வெற்றியோடு செல்ல நீங்க கிருபை செய்யுங்க. இந்த கூட்டத்தை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. வந்திருக்கிற மக்களை நீர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி ஆண்டவர். எல்லாம் துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மாறாத இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாது. May the grace of the Lord Jesus Christ, the love of the Father, and the sweet communion of the Holy Spirit rest upon each one of us for now and evermore. Amen. Hallelujah. 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 Amen. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. My sovereign done. Oh, good would that say
by faith I received my sight, and now I am happy all the day. Was it for crimes that I had done? He groaned upon the tree. Amazing pity, grace unknown, and love beyond degree. At the cross where I first saw the light, and the burden of my heart rolled away. It was there by faith I received my sight, and now I am happy all the day. It was there by faith I received my sight, and now I am happy all the day. கண்டிப்பா அது நடந்தே ஆகணும். ஆண்டவர் நம்ம ஜெபிக்கும் போது ஒண்ணு எக்ஸ்பிளனேஷன்